தமிழ்நாடு அரசுக்கு எதிராக தொடர்ந்து செயல்படும் ஆளுநர் என் ரவியை கண்டித்து அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் சார்பாக பேரணி நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் நாகார்ஜுனா. விவரங்கள். நிச்சயமாக கல்வியை சிதைக்கும் ஒன்றிய பாஜக மோடி அரசை கண்டித்தும் தொடர்ந்து தமிழ்நாடு அரசுக்கு எதிராக செயல்பட்டு வரும் ஆளுநர் என் ரவியை கண்டித்தும் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள பனகல் மாளிகையிலிருந்து கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு பேரணியாக சென்று முற்றுகையிடும் போராட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் இந்த கண்டன போராட்டம் மற்றும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள பனகல் மாளிகையிலிருந்து ஆளுநர் மாளிகைக்கு முற்றுகையிட செல்லும் அந்த மாணவர்களை தடுத்து நிறுத்தும் வேலையில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். ஏனென்றால் தேசிய கல்விக் கொள்கையை திரும்ப பெற வேண்டும், நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், தமிழ்நாட்டில் உள்ள 21 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் பல்கலைக்கழகங்கள் மற்றும் தமிழ்நாடு கல்வித்துறையின் செயல்பாடுகளில் ஆளுநரின் தலையீட்டை கண்டித்தும் கலைஞர் பல்கலைக்கழகம் தொடர்பாக மசோதாவுக்கு ஆளுநர் என் ரவி இன்னும் ஒப்புதல் வழங்காததை கண்டித்தும் இதுபோன்ற பல்வேறு ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராகவும் தமிழ்நாடு ஆளுநர் என் ரவிக்கு எதிராகவும் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் முற்றுகை போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த முற்றுகை போராட்டம் என்பது ஆளுநர் என் ரவியின் மாளிகைக்கு செல்லாத வகையில் ராஜ்பவன் செல்லாத வகையில் போலீசார் தடுத்து நிறுத்தும் வேலைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதை தாண்டி போலீசாரின் தடுப்பதையும் தாண்டி செல்லும் மாணவர்களை போலீசார் அப்புறப்படுத்தி கைது செய்யும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வருகின்றார்கள். அதன் நேரடி காட்சியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். சுமார் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் 500க்கும் மேற்பட்டோர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.